வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். சில உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தற்காலிக தடை. யாழ் பல்கலைக்கழக பகுடிவதை மனித உரிமைகள் ஆணைக்குழு தலையீடு. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மீண்டும் விளக்கமறியலில். கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தால் கடும் நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. நுவரெலியாவில் வசந்த கால கொண்டாட்டம் ஆரம்பம். 10 மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக நாளை மாலை வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேர்தல் அதிகாரிகளுக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. நாளை வரை குறித்த செயற்பாடுகளை இடைநிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தாக்கல் செய்த பல மனுக்களை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாகிர் மற்றும் நீதிபதி KP பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உட்பட பல கட்சிகளால் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அரசு வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்புத் தொகையை திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் கடந்த 27ஆம் தேதி சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டார். முன்னாள் ராயாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 3 ஊழல் சம்பவங்கள் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடிவதை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடிவதை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஊடகங்களில் வெளியாகியுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு 1996ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. பகிடிவதை செய்வதானது இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகவும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது. பகிடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்தவொரு நபரும் பிடியாணை இல்லாமல் கைது செய்யப்படலாம் எனவும் சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மேற்குறித்த பகிடிவதை சம்பவம் தொடர்பில் உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பிலான அறிக்கையினை எதிர்வரும் 4/4/2025 முன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்திற்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் சிரேஷ்ட மாணவர்கள் 4 பேருக்கு உடனடியாக செயற்படுத்தப்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட பீடாதிபதி பேராசிரியர் ரவி ரஜன் தெரிவித்தார்.
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடியதாக பீடாதிபதி கூறியுள்ளார். துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என பீடாதிபதி தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடமையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. திருகோணமலையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க இந்த விடயத்தை கூறியுள்ளார். திருகோணமலை நிலாவெளி பகுதியில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்ட போலீசாரின் கடமைகளுக்கு நேற்று இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தவர்கள் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளவும் முயற்சித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சைட் உட வேண்டாம், சைட் சைட் உட வேண்டாம், உட வேண்டாம், உள்ள விடலாம். மிச்சத பரவ பாப்போம், மிச்சத பரவ பாப்போம். இழுத்துவா இழுத்துவா இழுத்துவா, வலாக்குள்ள வா, வலாக்குள்ள வா, வலாக்குள்ள வா, வலாக்குள்ள வா. இல்ல 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 இல்ல, வலாக்குள்ள வா, வலாக்குள்ள வா. செருப்பு தேவல, வலாக்குள்ள போகலாம். மிச்சத பாப்போம். ஏய் வலாக்குள்ள வா, வலாக்குள்ள வா. தெரியும் வீட்டா 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 ஆச்சி நீ வா. உள்ள கொண்டு உள்ள கொண்டு உள்ள கொண்டு போ. டேய் வலாக்குள்ள கொண்டு வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வந்து முடிச்சு சொன்னா சரி. கொண்டு போ, வலாக்குள்ள கொண்டு போ, வலாக்குள்ள கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. வா வீடியோ உள்ள உள்ள வலா. கதவுத்தர 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 கம்மி கதவுத்தர. உள்ள போடாத, உள்ள போடாத, கதவுத்தர. மிச்சத பாப்பம், நடக்கிறத பாப்பம். வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள வா. அட அட அட, ரூமால 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 ரூமால. வீட்டுக்குள்ள வா, வீட்டுக்குள்ள வா. போக்குவரத்து துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 3 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து, சுற்றாடல், வர்த்தகம் மற்றும் மனிதநேய எண்ணக்கருக்களினூடாக போக்குவரத்து துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு பாராளுமன்ற அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் கீழ் 3 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் 3 உபகுழுக்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முறைசாரா போக்குவரத்து துறை சார்ந்த பணியாளர்களின் தொழில்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக 1வது குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது போக்குவரத்து துறையுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்படாத ஊழியர்களை தொழில்சார் அடிப்படையில் ஏற்று அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனியார் பஸ் சாரதிகள், நடத்துனர்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள், மின்னணு செயலி பயன்பாட்டின் வாயிலாக போக்குவரத்து துறையில் ஈடுபடுபவர்கள், இவர்களுக்காக ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஆகியவற்றுக்கு பங்களிப்பு செய்தல் போன்ற விடயங்கள் குறித்து இதில் கவனம் செலுத்தப்படும். 2வது உபகுழு போக்குவரத்து துறை தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து துறை சரியான தடத்தில் பயணிக்க வழிநடத்துவதற்கான குழுவாக அமைந்துள்ளது.
போக்குவரத்து துறை தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல், எதிர்வரும் 5 ஆண்டுகளில் இலங்கையின் போக்குவரத்து துறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தல், போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தும் போது பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துதல் மற்றும் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக முன்மொழிவுகளை சமர்ப்பித்தல் என்பன இந்த குழுவின் நோக்கங்களாகும். போக்குவரத்து துறையுடன் தொடர்புடைய இதர சேவைகளை உருவாக்குவதற்காக வணிக மாதிரிகளை உருவாக்குவதை நோக்காக கொண்டு 3வது குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள வளங்களை பயன்படுத்தி போக்குவரத்து துறையின் அடிப்படை நோக்கங்களுடன் தொடர்புடைய துறைகளை மேம்படுத்தல் மற்றும் இதர சேவைகளை உருவாக்குவதன் மூலம் கூடுதலான வருமானத்தை ஈட்டுவதற்கான வணிக மாதிரிகளை உருவாக்குவது பற்றி இந்த குழு ஆராயும். வரி செலுத்துவோருக்கான இலக்கத்தை மோட்டார் வாகன திணைக்களம் கட்டாயமாக்கியுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் சேவைகளை பெறுவதற்கு வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் சேவையை பெறுவதற்கு வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பஸ் சேவை நட்டத்தில் இயக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் விதித்துள்ள புதிய வரி வீதத்தின் கீழ் பஸ்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாகவும் பஸ்களில் வட் வரியும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி பஸ் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் வருடாந்த பஸ் கட்டணம் திருத்தப்படவுள்ள நிலையில் ஜூலை மாதத்தில் பஸ் கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கும் என கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருக்கும் நேரடியாக அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கும் கொழும்புக்கு திரும்புபவர்களுக்கும் பொது போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் விசேட பஸ் சேவைகளை திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புபவர்களுக்கு உதவுவதற்காக 500 பஸ்கள் மேலதிக சேவைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயற்படுத்தப்படும். முதற்கட்டம் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 13 வரை செயற்படுத்தப்பட உள்ளது. இதற்கிடையில் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 20 வரை முன்னெடுக்கப்பட உள்ள சேவையில் புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு கொழும்புக்கு திரும்புபவர்களுக்கு போக்குவரத்தை வழங்கும் வகையில் சேவை முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. மில்கோ நிறுவனம் பல பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. உள்ளூர் பால் உற்பத்தியாளரான மில்கோ பிரைவேட் லிமிடெட் இன்று முதல் அமுலாகும் வகையில் அதன் பல தயாரிப்புகளின் விலையை குறைப்பதாக அறிவித்துள்ளது. அதன்படி ஹைலேண்ட் ஜோகட்டின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 70 ரூபாவாகும். பல புதிய பால் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்காக விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மில்கோ பிரைவேட் லிமிடெட் தெரிவித்துள்ளது. நுவரெலியாவில் வசந்த கால கொண்டாட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான நுவரெலியா வசந்த கால நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியா மத்திய சந்தைக்கு முன்பாக இந்நிகழ்வு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வசந்தகால கொண்டாட்ட நிகழ்வுகள் இம்மாதம் 30ஆம் திகதி வரை தொடர்ந்து இடம்பெறவுள்ளன. நுவரெலியா மாநகர சபை ஆணையாளர் HM பண்டார தலைமையில் வசந்தகால ஏற்பாட்டு குழுவின் கலை கலாச்சார நடன நிகழ்வுகளுடன் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. நுவரெலியா நகரில் உள்ள பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசை நிகழ்ச்சியுடனும் பொது அமைப்புகளின் அணிவகுப்பு மரியாதையுடனும் மற்றும் ஊர்திகளின் ஊர்வலத்துடன் கோலாகலமாக நிகழ்வுகள் ஆரம்பமாகின.
மலர் கண்காட்சி, படகோட்டம், கார்பந்தய ஓட்டப்போட்டி, குதிரை பந்தயம், கிரிக்கெட் சுற்றுப் போட்டி, உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி, கிரெகரி பாவியில் நீர் விளையாட்டு, சீட்டில் மோட்டார் ஓட்டம், மோட்டார் சைக்கிள் தடை தாண்டல் போட்டி மற்றும் நாள்தோறும் இசை நிகழ்ச்சிகள் என களியாட்ட விழாக்களும் இந்த வசந்த கால விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே நுவரெலியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் நன்மை கருதி அத்தியாவசிய தேவைகளை நுவரெலியா மாநகர சபையும் பயணிகளை பாதுகாப்பதற்கான விசேட சேவையை நுவரெலியா போலீசாரும் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வெளி மாவட்டங்களிலிருந்து நுவரெலியாவிற்கு விசேட போக்குவரத்து பஸ் சேவை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யாழ் வடமராட்சி கிழக்கில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் இன்று எல்லைப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தமது ஆளுகைக்குட்பட்ட இடங்களை இன்று காலை பார்வையிட்டு இடங்களை எல்லைப்படுத்தி சென்றனர். தமது எல்லைப் பகுதிக்குள் அத்துமீறி நுழைபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் இதன்போது கூறியுள்ளனர். தமது எல்லைகளுக்குட்பட்ட பிரதேசங்களில் அனுமதியுடன் கட்டடங்கள் அமைப்பதற்கு தாம் அனுமதி கொடுப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் தமது ஆளுகைக்குட்பட்ட இடங்களை உரிய நடைமுறைகளை பின்பற்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சி வனவிலங்கு ரேஞ்ச் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த மருதங்கனி டிஎஸ்ல இந்த அவர் கேட்டதுக்கு நாங்கள் இந்த நார்கோல் இயற்கை காப்பதுக்குள்ளே அந்த இடத்தை பார்க்க வந்திருக்கோம். அதுக்குள்ளே பவுல் சோனுக்கு உள்ளுக்கண்டு சொன்னால் பார்த்து இப்போ உள்ளுக்கண்டு சொன்னாங்க ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு வழியில் இருக்கிற இடங்களை நாங்கள் கேட்டதுக்கு அனுப்பி ரிலீஸ் பண்ணி அறிக்கை நாங்கள் டிஎஸ்எஃப்க்கு கொடுத்தோம். அப்போ இயற்கை காப்பதுக்குள்ளே பவுல் சோனுக்கு உள்ளுக்கு வந்தால் ஒன்றும் செய்யாது, வழியில் வந்தால் நாங்கள் ஜிபிஎஸ் வந்து கேட்டதுக்கு அனுப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய அறிக்கை கொடுப்பாங்க. ஆஃபீஸோட ஒரு அனுமதி எடுக்கணுமா டிஎஸ் ஆஃபீஸால் எடுத்து அவர் எங்களுக்கு அறிக்கை கொடுத்து நாங்கள் கேட்டதுக்கு அனுப்பி தான் நம்ம அது முறைப்படி கேட்டதில் கழிச்சு ஸ்பெஷல் பர்மிஷன் கொண்டு கொடுக்கணும். நீங்கள் டிஎஸ் விசேட அனுமதி எடுக்கணும். இந்த இடம் மட்டும்தான் வேறு ரெண்டு மைனஸ் வேறு இடங்கள் ஒன்று மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்கிறது. நான் எஸ்டிஎஸ் ஆகல அவங்க உங்களுக்கு என்ன அப்படி அனுமதி தந்தாங்கன்னு தான் நாங்கள் அப்படி வந்து இடங்களில் மணல் எடுக்கிறது, மணல் பிஸ்னஸ் அதுகளை கொஞ்சம் நிப்பாட்டு, மரம் வெட்டுறது, மணல் எடுக்கிறது அப்படி வியாபாரங்களை நிப்பாட்டுதான். விசேஷமாக அப்படி உதவி நான் கூட செய்கிறது வேண்டாம். ஜானகே செஞ்சில் இருந்தால் வெடிகள் அப்படி தான். ஓகே. நான் மட்டக்களப்பில் வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவளி திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போர்தீவு பெற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு மரண வீடு ஒன்றிற்கு தான் சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் வேட்பாளர் பிரேமாகரன் தெரிவித்தார். இது தொடர்பில் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 10:15 ஒரு 10:30 தான் இருக்கின்றது. இப்போ நான் நிற்கல, நான் வீட்டில் நான் அப்போ ஷாவுட் வந்து பக்கத்து வீட்டில் ஷாவுட்டை விட்டு நிற்கலாம். வைஃப் எனக்கு போல் வந்து சொன்னது அப்படி வீட்டுக்கு ஹோட்டலில் என்ன விழுந்து 10 தண்டி சொல்லி அப்போ 10 தண்டி சொன்னது கூட நான் பாரு நேரம் ஹோட்டலில் பற்றி கொண்டு இருந்தது. அப்போ நான் வந்து பார்த்து நான் ஹோட்டலில் பத்துனது நான் தான் வந்து ஹோட்டலில் ஏறி அதை ஓவ் பண்ணி போட்டு அப்புறம் பொலிசிக்கு அடிச்சு சொன்னேன். லைட்டு இந்த நெருப்பை நூற்று போட்டு பொலிசிக்கு அடிச்சு சொன்னேன். நான் பொலிசி வந்து அப்புறம் இதை பார்த்துட்டு இப்போ காலையிலையும் வந்து எல்லாருடைய யோசிச்சு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. போலீசாருடன் ஏற்பட்ட மோதலின் போது ஒருவரின் காலில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது.
கம்பகா உக்கல்கொட பகுதியில் தற்செயலாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட போலீசாரால் வழங்கப்பட்ட உத்தரவை மீறி ஒருவர் மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தியுள்ளார். இதன்போது போலீசார் அவரை துரத்திச் சென்று தடுத்துள்ளனர். போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்தமையால் அவரை கைது செய்ய போலீசார் முயற்சித்த போது கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் ஒருவரின் துப்பாக்கி தற்செயலாக இயங்கியதில் குறித்த நபரின் காலில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 10 மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களுக்கும் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை இந்த முன்னெச்சரிக்கை அமுலில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரித்துள்ள திணைக்களம் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை இன்று பல மாகாணங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய, சப்ரகமுவ, மேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான கனமழை பெய்யக்கூடும். இதேவேளை புத்தளம் முதல் கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையிலான கரையோர பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும். அதன்போது குறித்த கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். தொடர்வது சர்வதேச செய்தி. ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் 9 மேக்னிடியூட் அளவிற்கு பாரிய நில அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்து ஜப்பான் அரசாங்கம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் 9 மேக்னிடியூட் அளவில் பாரிய நில அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்து ஜப்பானிய அரசாங்கம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனால் பேரழிவு தரும் ஆழி பேரலையும் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நில அதிர்வால் கட்டடங்கள் இடிந்து விழும் என்பதுடன் சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு நில அதிர்வு ஏற்படுமாயின் $1.81 டிரில்லியன் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் இது ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதி என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த நூற்றாண்டில் இந்த பிராந்தியத்தில் 8 முதல் 9 மேக்னிடியூட் அளவான நில அதிர்வு ஏற்படுவதற்கு 80% வாய்ப்பு உள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. திருத்தப்பட்ட பேரழிவு தாக்க மதிப்பீடுகள், பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நிலப்பரப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்டே ஜப்பான் அரசாங்கம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. லக்னோவில் குறித்த போட்டி இன்றிரவு 7:30க்கு ஆரம்பமாகியது. இந்த தொடரில் இதுவரையில் 2 போட்டிகளை எதிர்கொண்டுள்ள லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 1 வெற்றியையும் 1 தோல்வியையும் பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. அத்துடன் 1 போட்டியை எதிர்கொண்டுள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணி அதில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நமது tv.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.